தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குடோனில் வெல்டிங் வைக்கும் போது ஏற்பட்ட மின் கசிவால் பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வெடி விபத்து தொடர்பாக தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குடோனில் வெல்டிங் வைக்கும் போது ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள அத்திப்பள்ளத்துல வேல்முருகன் என்ற சொந்தமான பட்டாசு குடோன் அதாவது பட்டாசு கடை நடத்தி வராரு. இவருக்கு சொந்தமா அந்த கடையின் அருகே பின்னாடி குடோன் நடத்தி வராரு. மேலும் அந்த பட்டாசு கடையை விரிவாக்கம் செய்வதற்காக இன்று வேலைக்காக ஆட்கள் வேலை செய்த போது அதாவது மேல்தளத்துல பட்டாசு இது குடோன் அமைக்கப்பட்டுள்ள அந்த மேல்தளத்துல வெல்டிங் வைக்கும் போது அந்த வெல்டிங் உள்ள நெருப்பு துகள்கள் அந்த குடோனில் பற்று மேலும் அந்த குடோன் அதில் உள்ள பட்டாசுகள் தொடர்ச்சியாக வெடிக்க தொடங்கியது. மேலும் அந்த பட்டாசு சிதற தொடங்கி அந்த கடையின் உரிமையாளர் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் வேல்முருகன் தம்பி கார்த்திக் என்பவர் அந்த பட்டாசு என்பது வேலையை தொடங்கி மேற்பார்வை செய்த போது அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தகவல் தெரிவித்தது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த பட்டாசு வெடித்தும் சிதற துவங்கி அந்த பட்டாசை கட்டிக்குள் கொண்டு வந்தாங்க. மேலும் இந்த கார்த்தியுடன் வேலை பார்த்த மேலும் ஒரு நபர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நன்றி ரியாஸ், விரிவான விவரங்களுக்கு.